தைப்பெருந்திருவிழா ரொம்ப விசேஷமா 10 நாட்கள் கொண்டாடப்படும். பூதப்பாண்டி பூதலிங்க சுவாமி திருக்கோயில் இந்து அறநிலையத்துறையினுடைய கன்னியாகுமரி மாவட்ட திருக்கோயில்கள் இணை ஆணையர் ஜான்சி அவங்க கடிதம் கொடுத்துட்டாங்க. ஆரத்தி நிகழ்ச்சி நடத்தக்கூடாது, சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும், புதிதாக நடக்குது இந்த நிகழ்ச்சி. அப்ப 3 விஷயங்களை கோட் பண்ணுங்க. சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும், லோக்கல்ல சிலர் எதிர்ப்பு தெரிவிக்காங்க, அப்புறம் புதிதாக நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 விஷயங்களை சொல்லி ஒரு மறுப்பு கடிதம் கொடுத்தாங்க. நாங்க காவல்துறையில கேட்கோம், இந்த 3 விஷயமே உங்களுக்கு சொல்றதுக்கு சிரிப்பா இல்லையா? அப்படி பிளெக்ஸ் எல்லாம் வச்சிருக்கியோ அப்படின்னு சொல்லிட்டு பிளெக்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க. அப்ப நாங்க கேட்கோம், பிளெக்ஸ் ஏன் சார் எடுத்துக்கியோ அப்படின்னு. பிளெக்ஸ் போர்டு வச்சுக்க கூடாது, அது சட்டப்படி தப்பு அப்படின்னு. அதுக்கு அடுத்த நாள் துணை முதல்வர் இங்க வராது, அதுக்கு நூற்றுக்கணக்கான பிளெக்ஸ் வச்சிருக்கு. இந்த மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளரோ அந்த பூதப்பாண்டி காவல் ஆய்வாளரோ அதை பத்தி கண்டுக்கவே இல்லை. அவர் காவல்துறையினுடைய பாதுகாப்பு அரணோட வந்து தூக்கி வச்சுட்டு போட்டோ ஷூட் மட்டும் நடத்திட்டு போட்டோ எடுத்துட்டு போயிட்டு. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். எதிர்வினை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு இணைகிறார் காளியப்பன் அவர்கள். உங்களுக்கு மிகவும் பரிச்சயமானவர், விஹெச்பியில பொறுப்புல இருக்காங்க. நம்மளோடு பல நேர்காணல்கள் எல்லாம் அவங்க கலந்து கொண்டு இருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டம் அங்க தோவாளை வட்டத்துல பூதப்பாண்டி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. அந்த பூதப்பாண்டியில திருவிழாவின் போது அங்க பூதலிங்க சுவாமிக்கு ஒரு ஆரத்தி நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியை சிறப்பா நடத்த வேண்டியது HRNC. அவங்க என்ன சொல்றாங்க, அந்த ஆரத்தி நிகழ்ச்சியை அந்த தெப்பக்குளத்துல நடத்த நீங்க அனுமதிக்க கூடாது அப்படின்னு ஒரு மனுவே கொடுக்குறாங்க. என்ன பிரச்சனை அப்படிங்கறத அவங்கள்ட்ட கேட்போம். அண்ணா வணக்கம். வணக்கம். நான் முன்னுரையில சொன்னது மாதிரி அங்க என்ன நடந்தது? ஒவ்வொரு வருடமும் தைப்பெருந்திருவிழா ரொம்ப விசேஷமா 10 நாட்கள் கொண்டாடப்படும். பூதப்பாண்டி பூதலிங்க சுவாமி திருக்கோயில்ல அது தோவாளை ஒன்றியத்தினுடைய ஹெட் குவார்டர் பூதப்பாண்டி. கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே மிகப்பெரிய தேர் அங்கதான் இருக்குது. அதுல 10 நாள் ரொம்ப விசேஷமா இருக்கும். இதையொட்டி தெப்ப திருவிழாவும் உற்சவம் நடக்கும். அதன் பொருட்டு அந்த திருக்கோயில் நிர்வாகம் ரொம்ப தாமதமாக அந்த தெப்ப குளத்தை துருவாங்குது, அதனுடைய சீரமைப்பு பணிகளை செய்தாங்க. சீரமைப்பணி செய்யும் போதே பக்தர்கள் வேண்டுகோளுக்கிணங்க பூதப்பாண்டி பூதலிங்க சுவாமி திருக்கோவில் பக்தர்கள் சேவா சங்கம் அப்படிங்கிற சங்கம் ஏற்பாட்டுல அந்த தெப்ப குளத்துல ஒரு மகா ஆரத்தி நிகழ்ச்சி நடத்தணும்னு சொல்லி யோசனை செய்யப்பட்டது. பக்தர்களுடைய ஒருங்கிணைப்போட அந்த 10 நாள் திருவிழா சமயம் முறையாக அந்த தெப்பம் திருவிழா நடத்துறதுக்கு ஏதுவாகவும் தெப்பகுளம் சரியா சீரமைக்கப்படாதனால தேரோட்டம் முடிஞ்சு வரக்கூடிய முதல் பௌர்ணமி 3ஆம் தேதி பௌர்ணமி அன்றைக்கு பக்தர்கள் சேவா சங்கம் சார்பாக முறைப்படி அனுமதி வேண்டி இந்து திருக்கோயில்கள் அலுவலகத்துல கொண்டு, சுசீந்திரத்துல கூடிய அலுவலகத்துல கொண்டு நேரடியாக கொண்டு பக்தர் சங்கத்தினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் நிர்வாகிகள் நேரடியாக இணை ஆணையரை பார்த்து மனு கொடுக்கறதுக்காக வேண்டி போயிருந்தாங்க. அந்த போயிருந்த சமயம் இணை ஆணையர் அங்க இல்லாதனால அங்க இருக்கக்கூடிய பொறுப்பு அதிகாரியிடம் மனு கொடுத்துருக்காங்க. மனு கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஊர்வலமா போய் சாது சன்னியாசிகள்லாம் ஒரு 20 பேர் கலந்துக்கிறாங்க, ஆன்மீக பெரியவர்கள்லாம் கலந்துக்கிறாங்க. அதனால பூதப்பாண்டி சந்திப்புல இருக்கக்கூடிய ஒரு முத்தாரம்மன் கோயில இருந்து ஊர்வலமா போய் அந்த திருக்கோயில் வலம் வந்து பெண்கள்லாம் எல்லாருமே கையில அகல் விளக்கு ஏந்தி அப்படி பக்தி பூர்வமாக ஆன்மீக பெரியவர்கள் சாது சன்னியாசிகள் புடைசூழ ஊர்வலமா போகணுங்கிறது மாதிரி அந்த யோசனை செய்யப்பட்டிருந்தது. அந்த யோசனையின் அடிப்படையில ஊர்வலம் இருந்த காரணத்தினால காவல்துறைக்கும் பூதப்பாண்டி காவல்துறைக்கும் முறையாக ஒரு அனுமதிக்காக வேண்டி கடிதம் கொடுக்கப்பட்டது. ஆனா துரதிருஷ்டவசம் பாருங்க, அந்த பக்தர்கள் சேவா சங்கம் சார்பா சாது சன்னியாசிகளுக்கு தகவல் கொடுத்தாச்சு, நிகழ்ச்சிக்காக வேண்டி நோட்டீஸ் அனுப்பியாச்சு, நிகழ்ச்சிக்காக உள்ள ஏற்பாடுகளை எல்லாம் பண்ணியாச்சு. எல்லாமே தயார் நிலையில இருக்கும்போது குறுகிய கால அவகாசம் இருக்கக்கூடிய சமயத்துல காவல்துறை ஒரு மறுப்பு கடிதம் கொடுக்காங்க. என்னன்னா, நீங்க தெப்ப குளத்துல ஆரத்தி நடத்தக்கூடாது. அப்ப நாங்க சொன்ன காவல்துறை சொல்றதுக்கு அனுமதியே கிடையாது. ஏன்னா உங்களுக்கும் அந்த தெப்ப குளத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. ஊர்வலத்துக்காக வேண்டிதான் உங்கள்கிட்ட அனுமதி கொடுத்திருந்து, தெருவுல வருகிறதுனாலையும் முக்கியமான பெரியவங்க வருகிறதுனாலையும் உங்க தகவலுக்கு வேண்டி கொடுத்திருந்த தவிர ஆன்மீக நிகழ்ச்சிக்கு எந்தவித அனுமதியும் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. காவல்துறையிலயோ இதுலயோ சமீபத்துல கோர்ட்டு கூட உத்தரவு போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன்.
ஆன்மீக நிகழ்ச்சி கொடுக்கலன்னா நீங்கள் கோர்ட்டுக்கு வர வேண்டி வரும், அது ரெண்டாவது தடவை அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொல்லும் போது கூட இல்ல, இந்து அறநிலையத்துறையினுடைய கன்னியாகுமரி மாவட்ட திருக்கோயில்கள் இணை ஆணையர் ஜான்சி அவங்க கடிதம் கொடுத்துட்டாங்க, ஆரத்தி நிகழ்ச்சி நடத்தக்கூடாது, சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும், புதிதாக நடக்குது இந்த நிகழ்ச்சி. அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை யாரால் வரும் அப்படின்னு ஏதாவது இருக்காங்க? பக்கத்துல ஏதாவது சர்ச்சு அப்படி இப்படி ஏதாவது இருக்கா? ஒண்ணு எதுவுமே கிடையாது. அது ரதவீதி, பூதப்பாண்டி புதுலிங்க சாமி கோயிலுடைய ரதவீதி. அதுல எந்த வேற மாற்று மதத்தை சேர்ந்தவங்களோ வேற்று மதத்தை சேர்ந்தவங்களோ எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்களோ யாரும் கிடையாது. அப்ப 3 விஷயங்களை கோட் பண்ணுங்க. சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும், லோக்கல்ல சிலர் எதிர்ப்பு தெரிவிக்காங்க, அப்புறம் புதிதாக நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 விஷயங்களை சொல்லி ஒரு மறுப்பு கடிதம் கொடுத்தாங்க. நாங்க காவல்துறையில கேட்கோம், இந்த 3 விஷயமே உங்களுக்கு சொல்றதுக்கு சிரிப்பா இல்லையா அப்படின்னு. என்ன சார் இது அப்படின்னு நாங்க சொல்லல, சட்ட ஒழுங்கு பாதுகாக்க வேண்டியதுதான் உங்களுடைய கடமை, அப்ப உங்க கண்ட்ரோல்ல இல்லையா. இரண்டாவது, புதிதாக நிகழ்ச்சி ஆரம்பிக்கணும். புதுசாட்டு நிகழ்ச்சி ஆரம்பிக்கலன்னா, எனக்கு தெரிஞ்சு சமீப காலமா தான் சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லி பெரிய விழாவாட்டு நடந்துட்டு இருக்கு, உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நாம பள்ளி கல்லூரியில படிச்சுட்டு இருக்கும்போது அப்படி ஒரு பெரிய ஃபங்க்ஷனை இவ்வளவு தூரம் பெரிய விமர்சனம் எடுத்தது கிடையாது, நாங்க சொல்றோம். அதே போல பல வருடங்களுக்கு முன்னாடி அப்ப மறுபடியும் கேட்கிறோம், அது நேரடியாக அவங்கள இணை ஆணையரை நேரடியா பார்த்து கேட்கறாங்கிறதுக்காக வேண்டி அங்க இணை ஆணையர் தொடர்பு கொள்வதற்காக வேண்டி அலுவலகம் போனா இணை ஆணையரை தொடர்பு கொள்ள முடியாது. அவங்க பல முறை போன் அடிச்ச முறையும் கூட போனை எடுக்கவே இல்லை. அந்த கன்னியாகுமரி மாவட்ட திருக்கோயில் அலுவலகத்தினுடைய இணை ஆணையர் ஜான்சி அவங்க நம்ம பல நம்பர்ல இருந்து அடிச்ச முறையும் கூட போனை எடுக்கவே இல்லை, எந்த நம்பரையும் தொடர்புக்கு வரவே இல்லை. விளக்கங்குது, ஏன்னா குறுகிய கால அவகாசம் இருந்தனால. கடைசி கட்டத்துல போலீசார் காவல்துறை உங்களுக்கு அனுமதி இருக்கு, நீங்க பிளெக்ஸ் எல்லாம் வச்சிருக்கியோ அப்படின்னு சொல்லிட்டு பிளெக்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க. அப்ப நாங்க கேட்கோம், பிளெக்ஸ் ஏன் சார் எடுத்துட்டியோ அப்படின்னு. பிளெக்ஸ் போர்டு வச்சுக்க கூடாது, அது சட்டப்படி தப்பு அப்படின்னு. அப்ப பூதப்பாண்டி பூதலிங்க சாமி திருக்கோயில் தேரோட்டத்துக்கும் இதே மாதிரிதான் பிளெக்ஸ் போர்டுகள் எடுத்தாங்க. சமீபத்தில் இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய 10 நாள் மண்டைக்காடு திருவிழா அங்கேயும் வச்ச பிளெக்ஸ் போர்டுகள்லாம் எடுத்துட்டாங்க. அதே போல இந்த ஆரத்திக்கு வச்சிருக்கக்கூடிய 5 பிளெக்ஸ் போர்டுகளையும் பூதப்பாண்டி காவல்துறை ஆய்வாளர் மீனா அவங்க அவங்களுடைய தலைமையிலே பிளெக்ஸ் போர்டு எல்லாம் அழிச்சிட்டாங்க. ஆனா அதுக்கு அடுத்த நாள் துணை முதல்வர் இங்க வராரு, அதுக்கு நூற்றுக்கணக்கான பிளெக்ஸ் வச்சிருக்கு. இந்த மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளரோ அந்த பூதப்பாண்டி காவல் ஆய்வாளரோ அதை பத்தி கண்டுக்கவே இல்லை, அதை பார்க்கவே இல்லை. துரதிருஷ்டவசம் என்னன்னா, அதே பூதப்பாண்டி பகுதியில் இருக்கக்கூடிய எங்க ஊர் இறைச்சகுளம் அந்த பகுதிக்கு தான் துணை முதல்வர் வராங்க, நூற்றுக்கணக்கான பிளெக்ஸ் வச்சிருக்காங்க. காவல்துறை கண்டுக்கவே இல்லை. அதையும் நாங்க காவல்துறையில வாதாடினோம், அது ஒரு சைடு. இப்போ அந்த கன்னியாகுமரி மாவட்ட திருக்கோயில்களுடைய இணை ஆணையர் ஜான்சி அவங்கள தொடர்பு கொண்டு மறுபடியும் நாங்க அதை பத்தி விவாதத்துக்கு வேண்டி கேட்கிறோம். இப்ப இந்து அறநிலையத்துறையிலிருந்து பழனி கோயில்ல 24 மணி நேரமும் மக்களுக்கு பிரசாதம் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்படும், இது புது திட்டம். அன்னதானம் வழங்கப்படும், இது புது திட்டம். இப்ப லிப்ட் வச்சிருக்காங்க, நேத்து கூட ஏதோ 4 கோடியா 5 கோடி, ஆமா 3.5 கோடி ரூபாய் செலவில் 5 கோடி, ரெண்டு லிப்டுக்கு 5 கோடி ரூபாய் 3 கோடி ரூபாய் செலவழிச்சிருக்காங்க, அது புது திட்டம். அப்போ இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் கொண்டக்கூடிய புது திட்டங்களை இந்த இணை ஆணையர் எதுக்குறாங்களா அல்லது புதிய திட்டமே வரக்கூடாதுன்னு நினைக்காங்களா? அப்ப நாங்க வாதாடுறோம், கேட்கிறோம். கோயில்கள்ல பக்தர்களை வர வைக்கிறதுக்காக வேண்டி அந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடியவங்க ஒரு சந்தோஷமாட்டு மகிழ்ச்சியோடு குடும்பத்தோட எல்லாரும் சேர்ந்து செய்யறதுக்காக வேண்டி புதிய நிகழ்ச்சிகள் வருகையில என்ன தப்பு? அதே பூதப்பாண்டி புதுலிங்க சுவாமி கோயில்ல அமாவாசைக்கு கிரிவலம் நடக்குது, இது என்ன பட்ட நூற்றுக்கணக்கான வருஷமா நடந்துட்டு இருக்கா? இல்ல. பௌர்ணமிக்கு இது எடுக்காங்க, ஒரு தேர் பவனி வருது, சமீபத்துல 2 வருஷமா தான் ஆச்சு அந்த இதெல்லாம் அப்ப இதெல்லாம் புதுசா திட்டங்கள் வரும்போது அந்த ஆரத்தியை மட்டும் தடை செய்ய வேண்டிய அவசியம் என்ன? அப்ப நாங்க விசாரிச்ச வகையில உள்ளூரை சார்ந்த அந்த அமைச்சர் மனோ தங்கராஜி கடந்த சுசீந்திரம் தேரோட்டத்தின் போது அவர் பாரத் மாதா கி ஜெய் போட அவரு பல கோபத்தோட, அதே போல இதே பகுதியில பூதப்பாண்டி பூதலிங்க சாமி திருக்கோயில் தேரோட்டத்துக்கும் வரும்போதும் அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் இந்து அமைப்பை சேர்ந்தவங்க எல்லாம் சேர்ந்து பாரத் மாதா கி ஜெய், ஓம் காளி ஜெய் காளி, ஓம் நமச்சிவாய கோஷம் போட்டாங்க. அவரு காவல்துறையினுடைய பாதுகாப்பு அரணோட தூக்கி வச்சுட்டு போட்டோ ஷூட் மட்டும் நடத்திட்டு போட்டோ எடுத்துட்டு போயிட்டாரு. அந்த கோபத்தினுடைய அடிப்படையில அவருடைய தூண்டுதலின் பேர்ல இந்த பக்தர்களை ஒருங்கிணைக்க கூடாது, இந்த நிகழ்ச்சியை நடத்த விடக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு அஜெண்டாவை முன்னிட்டு
அந்த ஜேசிக்கு உத்தரவு மாதிரி போட்டு அவங்கள கடு நெருக்கடிக்கு உள்ளாக்கி இந்த நிகழ்ச்சியை தடை செய்தது. ஆனா நாங்க விடல. பக்தர்கள் சேவா சங்கம் சார்பா யோசனை பண்ணோம். அந்த ஊர்வலத்தை அன்னைக்கு திட்டமிட்டபடி ஊர்வலம் எல்லாம் கிளம்பணும். போலீசார் வந்து தடை செய்தாங்க. என்ன தடைன்னு கேட்டோம். உங்களுக்கு ஹெச்ஆர்என்சி கண்ட்ரோல் இருக்கக்கூடிய அந்த கோயில் தெப்பகுளத்துக்கு போகிறதுக்கு அனுமதி இல்லைன்னு சொன்னாங்க. நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஆத்துல கொண்டு ஆரத்தி நடத்துங்கன்னு சொன்னாங்க. நாங்க ஆத்துல நடத்துறதுக்காக வேண்டி திட்டமிட்டு இருந்தோம்னா ஆத்துல நடத்துவோம். இது வந்து தெப்பகுளத்துக்கு முடிவு செய்யப்பட்டிருக்கு. அதனால தெப்பகுளத்துலதான் நடத்துவோம். காவல்துறை ஏஎஸ்பி எல்லாம் வந்திருந்தாங்க. ஸ்பாட்ல நூற்றுக்கணக்கான போலீஸை குவிச்சு பக்தர்கள் எல்லாம் அது ஒரு பெரிய அச்ச உணர்வை ஏற்படுத்தி ஆட்களை எல்லாம் வரவிடாம எவ்வளவுலாம் தடுக்க முடியுமோ தடுத்தாங்க. இருந்தாலும் கூட அங்க சூழலை கருத்தில் கொண்டு ஒரு 600-700 பேர் வந்துட்டாங்க. அதனை கருத்தில் கொண்டு நாங்க வந்து 2 பேர் 3 பேர் மட்டும் போய் அந்த தெப்பகுளத்துல இருந்து புனித நீர் நாங்க எடுத்துட்டு வருவோம். அந்த கலையரங்கத்துல வச்சு ஆரத்தி காணிப்போம்னு சொல்லி யோசனையின் அடிப்படையில 6 குடத்துல புனித நீர் எடுத்துட்டு வந்து அதுக்கு ஆரத்தி காணிச்சு அந்த நிகழ்ச்சியை முடிச்சோம். இது வந்து அங்க கலந்துருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான பக்தர்களுக்கு பயங்கர மனசு ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. ஒரு நிகழ்ச்சிகளை முன்னெடுக்க வேண்டிய, சிறப்பாக செய்ய வேண்டிய, ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டிய இந்து சமய அறநிலையத்துறை தடை போடலாங்க. அப்ப என்ன நோக்கத்துல இந்து அறநிலையத்துறை செய்யக்கூடியது இந்து விரோதமாக தொடர்ந்து செயல்பட்டு இருக்காங்க. இது வந்து கன்னியாகுமரி மாவட்ட திருக்கோயிலுடைய இணை ஆணையருக்கு நல்ல உகந்த செயலாக நாங்க கருதல. பக்தர்கள் அவங்களுடைய அதிருப்தியை தெரிவிச்சாங்க. ரொம்ப மனசு வேதனையோட இந்த தகவலை உங்கள்கிட்ட தெரிவிக்கிறேன். என்னன்னா, தீபத்தூணை ஏத்தக்கூடாது திருப்பரங்குன்றத்துல அப்படின்னு அதிகமாக உழைச்சது என்னன்னா அது ஹெச்ஆர்என்சி தான். அது அந்த இடமே எங்களுக்கு சொந்தம் இல்ல, நாங்க எங்க தீபத்தூண் ஏத்த மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. எல்லைக்கல்லு அப்படின்லாம் சொன்னாங்க. இப்ப நம்ம இப்ப சாதாரண இந்துக்களே நினைச்சாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய அமைப்புகள் ஏதோ பிரச்சனை பண்றாங்க, அதனாலதான் தீபத்தூண்ல இப்படி அரசு நிலைப்பாடு எடுக்குது அப்படின்னு நினைச்சாங்க. இப்ப கன்னியாகுமரியில பாத்தீங்கன்னா நீங்க கோயில தெப்பக்குளத்துல கூட நீங்க ஆரத்தி எடுக்க கூடாது அப்படின்னு சொல்றப்ப ஒவ்வொரு இடமாக ஹெச்ஆர்என்சி அவர்களுக்கு சம்பந்தப்பட்ட இடத்திலேயே விழாக்கள் கொண்டாடக்கூடாது அப்படின்னு தடை பண்றாங்க. இது வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த புதப்பட்டி பகுதியை சேர்ந்த அத்துணை இந்துக்களுக்கும் நிகழ்ச்சிக்கே ஒரு 1000கணக்கான பேர் வந்தாங்க. இத்தனைக்கு அவங்க வச்ச விளம்பரங்களை எல்லாம் எடுத்தாங்க. நிகழ்ச்சி நடத்த தடைன்னு சொன்னாங்க. அங்க அதுக்குள்ள பிளெக்ஸ் போர்டுகளை அகற்றினாங்க. இத்தனைக்கு பிறகும் கூட 1000கணக்கான கூட்டம் வந்தது. அப்ப இந்த நிகழ்ச்சி மட்டும் நல்ல சிறப்பான முறையில இவங்க ஹெச்ஆர்என்சி முழு ஒத்துழைப்பு கொடுத்திருந்தாங்கன்னா அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தி அந்த அளவுக்கு வந்திருப்பாங்க, பக்தர்கள்லாம் வந்திருப்பாங்க. இது அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு பொதுமக்களுக்கும் கடுமையான அதிர்ச்சி. தொடர்ந்து நாங்க அதே இடத்துல அதே தெப்பகுளத்துல அந்த ஆராய்ச்சி நிகழ்ச்சியை கண்டிப்பாக பக்தர்களுடைய ஒத்துழைப்புடன் நடத்துவோம் அப்படிங்கிற தகவலையும் தெரிவிச்சுக்கிறேன். சாதாரண பக்தர்களையும் சங்கியாக மாற்றக்கூடிய வேலையை எங்க மனோ தங்கராஜ் செய்து கொண்டு இருக்கிறார். ஆனாலும் கன்னியாகுமரி மாவட்ட இந்துக்கள் வீர தீரத்துடன் அதை இவங்களுடைய அழுத்தத்திற்கு எதிராக நம்முடைய வழிபாட்டு உரிமையை அந்த இந்துக்கள் பெற்றிருக்காங்க அவங்களுடைய போராட்டத்தின் மூலமாக. நீங்க தொடர்ந்து ஆன்மீக சேவையும் தேசிய பணியையும் தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்க மிக்க நன்றி.